ஸோ அந்த படம் கதை ரெடி பண்ணினோடனே டெக்னீஷியன்ஸ் டீமுக்கு வந்து ராமாநாயுடு சார் சொன்னார், எனக்கு லவ் ஸ்டோரிக்கு இளையராஜா சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. நான் சொன்னேன், சார் கிரேட் மேன், அவர் வந்து ஹாப்பி சார், எனக்கும் சத்யம் அவர் தான் பண்ணார், ஐ நோ ஹிம் வெரி வெல், ஓகே வில் கெட் இளையராஜா சார். ஓகே, சாங் வந்து இளையராஜா சார் ஃபஸ்ட்டு எனக்கு கதை கேட்டும்போது ரொம்ப ரசித்து சொன்னார், நல்ல லவ் ஸ்டோரி சுரேஷ். அப்போ ராமாநாயுடு சொல்கிறார், అన్ని పాட்டு నాకు హిట్ కావాలరా, சூப்பர் ஹிட் சாங்ஸ் காவாலி. இந்த அவர் ஒரு டைப்பாக பேசுவார், ரொம்ப ஒரு அதிகாரமாக பேசுவார். பண்ணுறேன் சார் நாயுடு சார், நல்லா பண்ணுறேன்னு சொல்லி அந்த பாட்டு ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்தார். தாராரா தரி தாராரா, கேட்குறதுக்கே நல்லா, இதுக்கு என்ன மாதிரி வார்த்தை போடலாம் சொல்லி ஆச்சாரிய யாத்திரையா ராமாநாயுடு சுரேஷ் கெஸ்ட் ஹவுஸ் நாங்கள் ஹைதராபாத் உண்டு, அவர் ரூமில் உட்காந்துருக்கேன். சுச்சுவேஷன் சொல்லுங்கன்னாரு. அவர் டயலாகும் எழுத போகிறாரு. ஸோ கதை சொல்லி அந்த சுச்சுவேஷனை மறுபடியும் ஒரு தடவை சொன்னேன். இங்கே தான் மேஜிக் ஆஃப் ஆச்சாரிய யாத்திரையா. டியூன் ஒரு தடவை ப்ளே பண்ணேன், சுச்சுவேஷன் கேட்டுட்டார், பாட்டு போட்டார் அந்த அசிஸ்டன்ட். அப்படியே பாட்டு ஃபுல்லாக கேட்டு ஒன் டைம் ஃபுல் ரன் ஆச்சு, ஆஃப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பாட்டே கேட்கல இவர். 3 days பாட்டை பற்றியே பேசலை இவர். ராமாநாயுடு மார்னிங் ஒரு ட்ரிப்பு, ஈவினிங் ஒரு ட்ரிப் வருவார். ஏன்ட்ரா ராசாவரா, ராஸ்தான்ரா, 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிப்பாங்க. டேய் நீ வேஸ்ட்டடா, நீ பிரேம் நகர் எப்படி நீ எழுதின எனக்கே தெரியும், நீ தானே எழுதினே, கலாட்டா பண்ணுவார், போயிடுவார். 3rd day எடுறா பேப்பர் நம்பர், ஃபுல் சாங் ஒரு தடவை போட்டு அவன் ஃபஸ்ட் டைம் கேட்ட 3 days பேக், ராஸ்கோ பல்லவி சரணம் சரணம், ஃபஸ்ட் பரணம், செகண்ட் சரணம், இப்போ போடுன்ட்டார் கேசட்டை. பர்ஃபெக்ட் அளவில் அந்த பாட்டு வருது. ఈనాడే ఏదో అయ్యింది ఏనాడో నాలో జరిగింది, அந்த லிரிக்கே அந்த மூடுக்கு பியூட்டிஃபுல். இது ஒரு சாங் இல்லை, கிளைமேக்ஸ் சாங்கெல்லாம் வரும்போது வாஸ் ஃபேபுலஸ். கூடவே டயலாக்ஸ் எழுதுறாரு. ஃபுல் சீனை எங்கிட்ட கேட்டுப்பார், மைண்ட் என்ன சீன் விஷுவல் போய்டும் பாரு. 2 நாளுக்கு அப்புறம் ஃபுல் சீன் ராஸ்கோடா சொல்லிவிட்டு அந்த 4 பக்கம் டைலாக் 3 பக்கம் டைலாக் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பார். இது ஹீரோ டைலாக், இது ஹீரோயின் டைலாக், ஹீரோ டைலாக் ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் பேசிகிட்டே இருக்கார். ஒரு பக்கம் ட்ராக்கில் இஸ் புட்டிங் ஆன் ஆல் த டைலாக்ஸ் பேக் ஆஃப் ஹிஸ் ஹெட். அப்படியே அந்த டைலாக் அப்படியே கொடுத்துட்டார். ஒரு கரெக்ஷன் பண்ண முடியல இதில். இன்றைக்கும் அந்த படத்தோட டைலாக்ஸ் பற்றி அவ்வளோ பேசப்படும். ஸோ மச் ஆஃப் ரொமான்ஸ் இன் இட், ஸோ மச் ஆஃப் டெப்த் இன் இட்.